அப்படி பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கேற்று அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன ஒரு விசேஷத்தமான காரியம் என்று சொன்னால், இது ஒரு பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. ஆண்டவர் இருந்த இயேசு கிறிஸ்து நம்ம உலகத்தில் இருந்த நாட்களிலே அவர் மனிதனாக இருந்த பொழுது அந்த ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்கு நேராக அவர் சீஷர்களை வழி நடத்தினார். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்ட பின்பு அந்த சீஷர்கள் அனைவரும் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்கு நேராக அந்த மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்திற்கு நேராக, அந்த அனுபவத்திற்கு நேராக அவர் கடந்து போனதை நம்மால் பார்க்க இயல முடியும். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடப்போகிறோம். கர்த்தருக்கு காத்திருந்து புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து நம்ம எல்லாம் உயர பறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்தை, அந்த அபிஷேகத்தை, அந்த அன்னாயிண்டிங்கை நம்ம எல்லாம் வாஞ்சித்து ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். கர்த்தருக்கு காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை தகப்பனே உடைய அபிஷேகத்தினால நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து சொல்லலாமா? கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். தாகமுள்ளவர் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். எல்லாரும் சேர்ந்து தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை விசுவாசமா சொல்லலாமா? புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை வாஞ்சித்தவர்களாக இந்த பலவீன நாட்களில, இந்த சோர்ந்திருக்கிற நாட்களில பரிசுத்த ஆவியானவரை பார்த்து, கர்த்தாவே என்னோட பலத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமையா என்று சொல்லி கேட்போமா? புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். ஆமென். புது பலனை ஆண்டவர் நமக்கு தர அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். கர்த்தாவே, எங்களை முழுமையாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம்.
நீர் மாத்திரம்தான் எங்களுக்கு, நீர் மாத்திரமே இந்த தருணங்களில், இந்த சூழ்நிலைகளை எங்கள் வாழ்க்கையை மேல் தூக்கி எங்களை உயர செய்கிற தேவன் என்று சொன்னால் நீர் ஒருவரே. உம்மிடத்தில் நாங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம். நீர் இல்லாமல் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ இயலாது என்று சொல்லி எங்களுடைய ஆசையெல்லாம் நீர் மாத்திரமே, நீர் ஒருவரே எங்களுக்கு ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமல் எங்களால் வாழ இயலாது என்று சொல்லி நம்ம சொல்வோம் என்றால், நம்முடைய வாஞ்சியை கண்ட தேவன், காண்கிற தேவன், அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை இன்னும் பியூட்டிஃபை ஆக்க, இன்னும் அழகாக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார்ல. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா? மிக அழகான ஒரு பாடல். ஒரு நிமிஷம் கூட இல்லாமல் வாழ இயலாது என்று சொல்லுவோமா? ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ தெரியாதையா. சொல்லலாமா? ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. நம்ம எல்லாம் சொல்லலாமா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. இருள் சூழ்ந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரை பார்த்து நீர் ஒருவரே எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர் என்று சொல்லுவோமா? இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே ஐயா. தலைமேலும் தீபம் நீர் அருளின வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே ஐயா. தலைமேலும் தீபம் நீர் அருளின வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். நீங்காத மகிழ்ச்சி, நீங்காத மகிழ்ச்சி, நித்திய வெளிச்சம் நீரே போதுமையா. நீங்காத மகிழ்ச்சி, நித்திய வெளிச்சம் நீரே போதுமையா. நீரே போதுமையா. நீரே போதுமையா. சொல்லலாமா? நீரே, நீரே போதுமையா. நீரே போதுமையா. ஒரு நிமிஷம் கூட, ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா.
முகத்தை நீர் மறைத்து கொண்டால் திகைத்து போவோம் ஐயா. இமைப்பொழுது என்னை நீர் கைவிட்டு போனால் உயிரற்று போவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம் அவரை பார்த்து, உமது முகத்தை நீர் மறைத்து கொண்டால் திகைத்து போவோம் ஐயா. இமைப்பொழுது என்னை நீர் மறந்து போனால் உயிரற்று போவோம் ஐயா. நீங்காத சமூகம், நீங்காத சமூகம், நித்திய இன்பம் நீரே போதும் ஐயா. நீங்காத சமூகம், நித்திய இன்பம் நீரே போதும் ஐயா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. எல்லாம் சேர்ந்து கண்களை மூடினவர்களாக ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். அப்படியே சேர்ந்து, ஒரு நிமிஷம் கூடப்பா நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ இயலாது என்று சொல்வோமா? ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ தெரியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாதையா. வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. வாழ முடியாதையா. வாழ தெரியாதையா. இமைப்பொழுது என்னை நீ மறந்து போனால் உயிரற்று போவோம் ஐயா. சொல்லலாமா? இருள் சூழ்ந்த உலகில், இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே ஐயா. தலைமேல் தீபம் நீர் அருளின வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். இருள் சூழ்ந்த உலகில், இருள் சூழ்ந்த உலகில் பாதைக்கு வெளிச்சம் என் தெய்வம் நீரே ஐயா. தலைமேல் தீபம் நீர் அருளின வெளிச்சம், இருளை நான் கடந்து வந்தேன். நீங்காத மகிழ்ச்சி, நித்திய வெளிச்சம் நீரே போதுமையா. நீங்காத மகிழ்ச்சி, நித்திய வெளிச்சம் நீரே போதுமையா. நீரே போதுமையா. நீரே போதுமையா. ஒரு நிமிஷம் கூட நீர் இல்லாமலே வாழ முடியாது.
வாழ தெரியாதையா, ஒரு நிமிஷம் கூட நீரில்லாமலே வாழ முடியாதையா. ஓ வாழ தெரியாதையா. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள். கரங்கள் உயர்த்தி ஆராதிக்கலாமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆம் தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் துதிகளுக்கும் கணங்களுக்கும் பாத்திரர். இந்த ஆராதனையை நீர் அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தேவையான மன்னாவை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. பிரியமானவர்களே, இன்றைய நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நாம் எல்லாருக்கும் ஒரு விசேஷித்த ஒரு நாள். என்ன நாள்? இன்று உலகமெங்கும் பெந்தேகோஸ்து திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்று டே ஆஃப் பென்டிகாஸ்டல். இந்த பெந்தேகோஸ்து திருநாளை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உலகமெங்கும் தேவ பிள்ளைகள் நினைவு கூர்ந்து ஆராதித்து வருகிறார்கள். நாமும் அதை நினைவு கூர்ந்து தான் ஆராதிக்கிறோம். பிரியமானவர்களே, பெந்தேகோஸ்தே என்றால் என்ன? பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள் என்று பொருள்படும். 50வது நாள் என்றால் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனுக்குல ரட்சிப்புக்காக அவர் வந்தார். மனிதனுடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்தார். சிலுவையிலே பாடுகள் மத்தியிலே இரத்தம் சிந்தி ஜனங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து 40 நாட்கள் அளவும் பூமியிலே தான் உயிரோடு இருக்கிறவராக திருஷ்டாந்தப்படுத்தினார். அநேக ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தி உயிரோடு இருக்கிறவராக அவர் திருஷ்டாந்தப்படுத்தினார். பின்பு அவர் பரமேறி சென்று 10 நாட்கள் கழித்து இந்த ஜனங்கள் 120 பேரும் ஒரு மேல் வீட்டு அறையில் காத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 50வது நாள், இயேசு உயிர் தெழுந்த நாளிலிருந்து 50வது நாளிலே பின்மாறி மழையை பொழிய பண்ணுவேன் என்ற வேத வாக்குத்தத்த வார்த்தையின் பிரகாரம் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தளினார். அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து இறங்கினது. அவர்கள் நவமான பாஷையை பேச ஆரம்பித்தார்கள். ஆவிலே நிறைய ஆரம்பித்தார்கள். அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தார்கள். தீர்க்க தரிசனங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். வரங்கள் கிரிகை செய்ய ஆரம்பித்தது. இந்த தேவ பலன் பெற்றுக்கொண்ட அந்த நாளை தான் பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பெந்தைகோஸ்தை என்பது ஒரு ஸ்தாபனம் அல்ல. பெந்தைகோஸ்தை என்பது ஒரு வெள்ளை உடுப்பை போட்டு நகைகளை கலற்றி ஆராதிக்கிற ஒரு கூட்டம் அல்ல. பெந்தைகோஸ்தை என்பது ஒரு அனுபவம். தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையை, பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்த மகிமையை நினைவூட்டுகிற ஒரு வல்லமையைத்தான், அந்த அனுபவத்தை தான் நாம் கொண்டாடுகிறோம். ஆகையால் பெந்தைகோஸ்தை என்பது ஒரு ஸ்தாபனமாய் மாறக்கூடாது. பெந்தைகோஸ்தை என்பது ஒரு சபையாய் மாறக்கூடாது. பெந்தைகோஸ்தை என்பது ஒரு அனுபவமாய் நமக்கு மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட ஒரு நாள். பரிசுத்த ஆவியானவர் மனுக்குலத்திற்காக பொழிந்தருளப்பட்ட பின்மாறி மழையாய் ஊற்றப்பட்ட ஒரு நாளைத்தான் பெந்தைகோஸ்தே நாள் என்று நாம் ஆராதித்து வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த பெந்தைகோஸ்தே நாளை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? 3.5 ஆண்டுகள் இந்த பூமியில் அவர் ஊழியம் செய்தார். திரளான ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவர் பிரசங்கித்தார். ஆனால் இயேசு பேசின கடைசி வார்த்தை என்ன? இயேசு பேசின கடைசி வார்த்தை நமக்கெல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வரும். சிலுவையிலே இயேசு 7 வார்த்தைகளை பேசினார், அதுதான் கடைசி வார்த்தை என்று நமக்கு ஞாபகம் வரும். ஒருவேளை சரீரப்பிரகாரமாக அவர் இருந்த நாட்களில் சிலுவையில் பேசினாலும் கூட, சிலுவையில் மரித்து உயிரோடு மறுபடியும் எழுந்து இந்த பூமியில் அவர் பேசின அந்த கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு புரியும். லூக்கா 24ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது தெரியும். அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. லூக்கா அதை குறித்து எப்படி எழுதுகிறார்? 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 49ஆம் வசனம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரையிலும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தனியாவுக்கு அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படியானால் இயேசு கடைசியாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியம் என்னவென்றால், உன்னதத்திலிருந்து வரும் பலன், உன்னதத்திலிருந்து வரும் பரிசுத்த ஆவியானவர், அதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் எருசலேமிலே காத்திருங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரையிலும். ஏனென்றால் இவர்களுக்குள்ளாக விசுவாசம் இருந்தது, இவர்களுக்குள்ளாய் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று இயேசுவுக்கு பின்பாக வந்த சீஷர்களை பார்க்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், உமக்காக என் ஜீவனையே நான் கொடுப்பேன், மரிக்கவும் நான் ஆயத்தம் என்ற வைராக்கியமாக. பேதுரு மாத்திரமல்ல, அவரோடு இருந்த அத்தனை சீஷர்களும் அப்படி சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வளவு வைராக்கியமும் இவ்வளவு ஆண்டவர் மேல் உள்ள வாஞ்சை இருந்த பொழுதிலும் கூட, நீங்கள் பேதுருவை பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் மறுதளிச்சுட்டு போயிடுறார். யூதாஸை பார்த்தா பண ஆசையினால பின்வாங்கி போய்விட்டார். இப்போ கெட்சமனே தோட்டத்தில் சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். அப்போது தன்னுடைய விசுவாசத்திலும் தன்னுடைய பரிசுத்தத்திலும் ஆண்டவர் மேல் நேசத்திலும் உறுதியாய் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு ஒன்று தேவை. உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் விசுவாசமாய் வாழ்வதற்கும் சத்தியத்தில் உறுதியாய் நிற்பதற்கும் நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் மட்டும் போதாது, உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று தேவை. அது என்ன தெரியுமா? உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்பட வேண்டும். அப்படியானால் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, சத்தியம் தெரிகிறது, ஆலயத்துக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஆண்டவருக்காக ஆண்டவர் மேல் உள்ள நேசத்தினால் எதையோ செய்கிறோம். இவைகளெல்லாம் இருந்தாலும் உன்னதத்திலிருந்து வரும் பலன் நமக்கு இல்லை என்றால், பரிசுத்த ஆவியான நடத்திப்பு நமக்கு இல்லை என்றால், நம்முடைய பிரயாசங்கள் அநேக நேரங்களில் வெறுமையாய் போய்விடும். ஆகையால் தான் ஆண்டவர்
சொன்னார் தம்முடைய சீஷர்களுக்கு, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரையிலும். இவர்கள் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஒரு மேல் வீட்டு அறையில் அவர்கள் காத்திருந்தார்கள். வேத வாக்குத்தத்தம் சொன்னதைப் போல் அந்த பின்மாறி மழை அவர்கள் மேல் வல்லமையாய் பொழிய ஆரம்பித்தது. அக்கினிமயமான நாவுகள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் பொழியப்பட்டது. தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார்கள். வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. வல்லமை அவர்கள் மத்தியில் எழும்ப ஆரம்பித்தது. நீங்கள் அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்திற்கு பின்பு நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவர்களுக்கு பின்மாற்றம் வரவில்லை. வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள். சாவை கண்டு பயப்படவில்லை. இரத்த சாட்சியை கண்டு பயப்படவில்லை. ஆண்டவருக்காக மரிக்கவும், வாழ்வோ தாழ்வோ ஜீவனோ மரணமோ எதுவாயிருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்ற அந்த விசுவாச வாழ்க்கை எப்பொழுது வந்தது? அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழியப்பட்ட பொழுது, ஊற்றப்பட்ட பொழுது. பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புகிறேன். அந்த தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து நம்மை நடத்துவாராம், சகல சத்தியங்களிலே நடத்துவாராம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுவாராம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நடந்து வருகிறார். அப்படியானால் இந்த காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற, விசுவாசிகளாக இருக்கிற, தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை. ஆகையால பரிசுத்த ஆவியின் அனுபவம் இல்லாத, பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெறாத தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எபேசு சபையில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை எடுத்தார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மூழ்க வேண்டிய ஞானஸ்நானம் இன்னொன்று உண்டு. ஆவியினாலே, அக்கினியினாலே நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஆவினால் ஜலத்தினால் மாத்திரம் அல்ல, ஆவினாலும் பிறக்க வேண்டும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி போக முடியும்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையால பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பல மணி நேரம் காத்திருந்தார்கள். திருச்சபைகளில் காத்திருப்பு கூட்டம் என்று வைப்பார்கள். இப்பொழுது வெகுவாக அதெல்லாம் பார்க்க முடியவில்லை, குறைந்து விட்டது. எங்கேயோ 1-2 இடங்களில் காத்திருப்பு கூட்டம், எங்கேயோ 1 இடங்களில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த நேசம் இன்றைக்கி வெகுவாக திருச்சபையிலே பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவப்படுத்துகிற அனுபவம் இல்லாமலேயே போய்விட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற ஒரு நாளாக இருக்கிறபடினாலே அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கடைசியாய் சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரையிலும் நீங்கள் அந்த எருசலேமிலே காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் கூட ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, போகட்டும். எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தக்கூடாதா? துக்கப்படுத்தக்கூடாது. துக்கப்படுத்தினால் என்ன ஆகும்? ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் என்னை ஒரு ஆறுதலாக, உறுதுணையாக, ஆதரவாக வைத்திருந்தார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஏறத்தாழ 11 ஆண்டு காலங்கள் அந்த குடும்பத்திற்கு மாதம் மாதம் ஏதாவது ஒரு ஊக்கத்தொகையோ உறுதுணையாக அவர்களுக்கு இருக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்த பொழுது அவைகளை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம். ஏனென்றால் அவர்கள் கொஞ்சம் வளர்ந்து விட்டார்கள். அவர்களுக்கு எல்லா அமைப்பும், வீடு, வாகனங்கள்
இப்படி எல்லா வசதியும் ஓரளவு வந்ததுனால என்னுடைய அந்த ஊக்கத்தொகைகளை நிறுத்தி கொண்டேன். அதற்கு பின்பு அவர்களுடைய ரியாக்ஷன், அவர்களுடைய அன்பு, அதற்கு முன்பு நம்ம போகும் பொழுது வரும் பொழுது அப்படி உபசரிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு உதவி செய்வதை அவர்கள் வளர்ந்து விட்டார்கள். இந்த உதவி இன்னொரு குடும்பத்திற்கு செய்யலாம் என்கிற எண்ணத்தோடு தான் அதை நிறுத்திவிட்டேன். அதற்கு பின்பு அவர்களுடைய முகம் வேறுபட்டது, அவருடைய குணங்கள் வேறுபட்டது. ஒரு முறை அவர்களுடைய வீட்டிற்கு போகும் பொழுது அது அப்பட்டமாக வெளிப்பட்டது. அவருடைய முகத்தில், அவருடைய உபசரிப்பில் ஏகப்பட்ட மாற்றம். அன்னைக்கு நான் அந்த வீட்டிலிருந்து வெளியே வரும் பொழுது மிக துக்கப்பட்டு தான் வெளியே வந்தேன். மிக துக்கப்பட்டு அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கும் பொழுது, உதவியாய் இருக்கும் பொழுது அவர்கள் பேசின வார்த்தைகள், அன்பினுடைய சொற்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அவ்வளவு மிகையாய் பேசினார்கள். ஆனால் என்னால் அவர்களுக்கு பயன் ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலை அவர்களுக்கு வரும் பொழுதோ அவர்கள் தூக்கி எறிந்தார்கள். நான் நினைத்தேன், இவ்வளவு நாட்கள் இவ்வளவு சில லட்சங்களை செலவழித்திருக்கிறோமே, மனிதனுடைய குணம் இதுதான். துக்கத்தோடு வெளியே வந்தேன். அன்றிலிருந்து இந்த நாள் வரையிலும் அவங்க வீட்டுக்கு போகணும்னு எனக்கு தோணலை, அவங்களோடு நம்ம பேசணும்னு தோணலை, அமைதியாக இருக்கணும். ஏனென்றால் அவ்வளவு துக்கமாகிவிட்டது. அந்த துக்கம் சகோதர சிநேகத்திலிருந்து இடைவெளியை கொண்டு வந்து விட்டது. ஆகையால் தன் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தினால் அவருக்கும் நமக்கு ஒரு இடைவெளி வந்துவிடும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தால்தான் நமக்கு பலன், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்தால்தான் நமக்கு ஜெயம். ஆகையால் அவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 52 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 52:5, இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாக கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலற பண்ணுகிறார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? ஜனங்கள் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவர் சொல்றார், எனக்கு இப்போ இங்கே என்னப்பா இருக்கு? எனக்கு துக்கம். அவருக்கு என்ன துக்கம்? இந்த ஜனங்கள் பாவத்தில் சிறைப்படுகிறார்கள், விபச்சாரத்தில் சிறைப்படுகிறார்கள், பண ஆசையில் சிறைப்படுகிறார்கள், விக்கிரக ஆராதனையில் சிறைப்படுகிறார்கள். இதெல்லாம் அந்த பரலோகத்தின் மேன்மையை விட்டு இறங்கின தேவன், மனு குலத்தோடு வாசம் பண்ண வேண்டும் என்று வாசஸ்தலத்தை உருவாக்கின தேவன், நம்மோடு இருக்கும்படி வந்த தேவன் நமக்கு நெருக்கமாய் வந்து பார்க்கிறார். நான் எவ்வளவு மேன்மையான இடத்தை துறந்து இவனுடைய இருதயத்திற்குள் வாசம் பண்ண, இவனை தேவனுடைய ஆலயமாய் மாற்ற, இவனுக்குள் குடியிருக்க நான் வந்தேன். இவனோ பாவத்திற்கு சிறைப்பட்டு போனானே. இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? இப்பொழுது இவனிடத்தில் எனக்கு என்ன இருக்கிறது? இப்பொழுது இந்த குடும்பத்தில் எனக்கு என்ன இருக்கிறது? இப்பொழுது இந்த திருச்சபையில் எனக்கு என்ன இருக்கிறது? யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என் உள்ளம் அப்படியே உடைந்தது. எத்தனை முறை நாம் அப்படி ஆண்டவரை நான் துக்கப்படுத்தி இருக்கிறோம். அவர் துக்கப்படும் பொழுது அவர் சொல்லுவார், எனக்கு இப்பொழுது இங்கே என்ன இருக்கிறது? யோசித்து பாருங்கள், நாம் எத்தனை முறை துக்கப்படுத்தினோம். அப்படி துக்கப்படுத்தும் பொழுது என்ன செய்வார்? ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஓசியா 5:15, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விடுவேன். அவர் சொல்றாரு, இந்த ஜனங்க குற்றத்தை உணரட்டும். முதல்ல அவங்க உணர்ற வரையிலும், உணர்ந்து என்னை தேடி வர்ற வரையிலும் ஏன் ஸ்தானத்திற்கு, அவருடைய ஸ்தானம் என்ன? அவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, அவர் ராஜாதி ராஜா, அவர் கத்தாதி கத்தர், ஒருவரும் கண்டிராதவர், ஒருவரும் காணக்கூடாதவர், வல்லமையும் மாட்சியும் மகிமையும் நிறைந்தவர். அந்த பரலோக ராஜ்யம், ஓ தேவ பிரசனம் நிறைந்த அந்த இடத்திற்கு அவர் சொல்ல, நான் என் ஸ்தானத்துக்கு போய்விடுவேன். என்னுடைய ஸ்தானம் என்ன? மனுஷனை நான் நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம்? என் ஸ்தானத்திற்கு.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, குற்றங்களை உணர்ற வரையிலும், மனம் திரும்புகிற வரையிலும் அவர் வரமாட்டார். துக்கப்பட விடவே கூடாது. சூரியன், நீங்கள் கோபம் கொண்டாலும் சூரியன் மறைவதற்குள்ளாக அவருடைய கோபம் தணிந்து விட வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு ஏதாகிலும் சில பலவீனங்கள் நமக்கு இருந்தால் இந்த நாள் முடிகிறதுக்குள்ளாக ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாகிவிடும். ஆண்டவரே, நான் இப்படி பேசியிருந்திருக்கக்கூடாது, இப்படி பேசிட்டேன். நான் இவங்களை காயப்படுத்தியிருக்கக்கூடாது, நான் காயப்படுத்திட்டேன். நான் இப்படி சிந்தித்திருக்கக்கூடாது, இப்படி பார்த்துருக்கக்கூடாது, இப்படி எண்ணிருக்கக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் ஆண்டவரே, இவைகளெல்லாம் நான் செய்தேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. இப்படிப்பட்டதான இந்த சுபாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று அவரோடு ஒப்புரவாக வேண்டும். அந்த குற்றங்களை உணர வேண்டும். எனக்கு அநேக நேரம் அந்த உணர்வு இல்லை. உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த உணர்வு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் சொல்ல, என் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள், என் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள். இன்றைக்கி எத்தனை காரியத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில் மொபைல், அந்த ஃபோனில் அவங்க சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவனுக்கு நேரத்தை செலவழிக்க முடியலை. சிலர் ஆசை இச்சைகளில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் காதலுங்கிற மோகத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். சினிமாவில் வருகிற காதல் காட்சி தான் வாழ்க்கை நிஜம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அந்த சினிமாவினுடைய ஆயிரக்கணக்கான பாடலை எழுதின பிரபல எழுத்தாளர் ஒரு முறை அவரை இன்டர்வியூ எடுக்கும் பொழுது கேட்கிறார்கள், காதல் என்பது ஒரு மாயை, அது ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அவர் எழுதுகிறார். காதலை குறித்து அவ்வளவு பாடல் எழுதினவர் இறுதியில் அவர் சொல்லுகிறார், அது ஒரு மாயை. இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் காதலில் சிறைப்பட்டிருக்கிறார்கள். தேவனை விட்டு வழிவிலகி விட்டார்கள், தேவனை விட்டு தூர போய் விட்டார்கள். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? சில குடும்பம் பண ஆசையில் சிறைப்பட்டிருக்கிறது. சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும். தெய்வீகத்தை குறித்த ஒரு அறிவும் இல்லாமல், ஆண்டவருடைய காரியத்தை குறித்த ஒரு பாரமும் இல்லாமல், இப்படியே உலகத்தின் சிற்றின்பங்களிலே தன்னை மூழ்கடித்து கொண்டிருக்கிறதே. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறாரா? நம்முடைய செயலை கண்டு. நம்மகிட்ட வேத புத்தகம் இருக்குங்க, பிரசங்கிக்கிற என்கிட்ட வேத புத்தகம் இருக்கு, பிரசங்கிக்கிற எனக்கு வசனத்தின் அறிவு இருக்கிறது. பரலோக தேவனை அறிந்திருந்தும் கூட நான் ஏதாகிலும் ஒன்றில் சிறைப்பட்டு இருந்தால் அதை நான் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துவதற்கு சமமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போய்விட்டால் எனக்கு அவர் உதவி செய்கிறவர், என்னோடு கூட இருக்கிறவர், என்னை வாழ்நாள் முழுவதும் நடத்துகிறவர், அவரை நான் எப்படி துக்கப்படுத்த முடியும்? இன்னைக்கு மனம் திரும்புங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதாகிலும் சிறைப்பட்டு இருப்பீர்களே, ஆனால் இன்னைக்கே நீங்கள் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பும்படி இந்த பெந்தைகோஸ்தே திருநாளில் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி பரிசுத்த ஆவியானிடத்தில் நாம் ஒப்புரவாக வேண்டும். பரிசுத்த ஆவியானிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். அவர் நம்மை சகல சத்தியங்களில் நடத்துகிற தேவன், நமக்கு உதவி செய்கிறவர். ஒரு விசுவாச குடும்பம் பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் போகும் பொழுது ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம், அவர்களிடத்தில் பாஸ்டர் விசாரித்தார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா, ஒரே கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. நான் வீட்டில் ஒரு சாதாரண இட்லி கடை போட்டிருக்கேன். வீட்டுக்குள்ளே நான் இட்லி அவித்து அந்த வாசலில் வைத்து விற்பது அவ்வளோ அமைப்பாக இல்லை. ஒரு சின்ன கடை போட்டேன்னா, அட்லீஸ்ட் ஒரு பொட்டி கடை மாதிரி நான் போட்டேன்னா கூட என்னால் இந்த கடனெல்லாம் அடைச்சிடுவேன், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த கடை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதும், ஒரு சின்ன பெட்டி கடை நான் வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்களாம். பாஸ்டர் அவர்களுக்கு உதவி செய்வார் என்று எண்ணி அப்படி சொன்னாங்க. பாஸ்டர் என்ன உதவி செய்வார்? உடனே தான் பைக்குள்ளே இருந்ததானே பேக்கில் இருந்த பைபிளை எடுத்தார். பைபிளை எடுத்து அந்த
அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா ஒழுங்காக பைபிள் வாசிம்மா, நல்லா ஜெபிம்மா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பைபிளை வாங்கிட்டு பாஸ்டர் போயிட்டார். கொடுத்துட்டு பைபிளை வாங்கிட்டு, இவருக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தா நம்ம கஷ்டத்தை சொல்லும் பொழுது ஜெபி, வேதம் வாசி, ஜெபி, வேதம் வாசி, இதை தான் சொல்லுவாருன்னு சொல்லி இந்த பைபிளை அப்படியே கபோர்டில் போட்டுட்டு அந்த செல்ஃபில் வச்சுட்டு இவங்க வழக்கம் போல் வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் வந்தார். சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, கடன்லாம் போட்டிங்களா, கடன் பிரச்சனைலாம் அடைஞ்சுதா? எங்கே பாஸ்டர், அப்படியே தான் இருக்கிறேன், ஒரு முன்னேற்றம் இல்லை, அப்படியே தான் இருக்கிறேன். பாஸ்டருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ஒழுங்காக ஜெபிக்கிறீங்களா, ஒழுங்காக வேதம் வாசிக்கிறீங்களா? அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன் பாஸ்டர். எடுங்க பைபிளை. கோபமாக சொன்னார். உடனே போனாங்க, அந்த செல்ஃபில் இருக்கிற பாஸ்டர் கொடுத்த பைபிளை தூசி கீசிலாம் தொடச்சி எடுத்துகிட்டு வராங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க அப்படின்னா அப்போ தான் பைபிளே திறக்கிறாங்க. பார்த்தா அந்த 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க எடுக்க அந்த பேப்பரை திறக்கும் பொழுது அந்த இடத்துல 500 ரூபா நோட்டு ஒன்று அந்த புக்கில் இருந்துச்சு. அப்போ தான் முத பார்க்குறான், ஐயோ 500 ரூபா இருக்குது இதில். அடுத்தது பாஸ்டர் மறுபடியும் சொல்கிறார், யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகம் புஸ்தகத்தை திருப்பும் பொழுது அங்கே ஒரு 500 ரூபா இருக்குது. அடுத்து சொல்ல லேவியராகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமத்தை திறப்பும் பொழுது அங்கே ஒரு 500 ரூபா நோட்டு இருக்குது. பைபிளில் மொத்தம் 66 புஸ்தகம். 66 புஸ்தகத்தினுடைய அந்த முதல் பேஜில் 500 ரூபா வச்சு தான் பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பைபிளை கொடுத்துருக்காரு. அப்போ இந்த அம்மா 2 மாதம் பைபிளே தொடலை. ஆனால் போய் ஜபிக்கிறேன், நான் எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன், பைபிளே தொடலை. அது பைபிளை தொட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருக்குமானா அந்த உள்ளே இருக்கிற அந்த பொக்கிஷத்தை, ஆசீர்வாதத்தை எடுத்திருக்கோம். அப்போ பாருங்கள், 66 புஸ்தகத்தில் 66 500 ரூபா நோட்டுன்னா 33,000 ரூபா. இந்த அம்மாவுக்கு தேவை எவ்வளோ? 10,000 ரூபா. தேவையை விட 3 மடங்கு பொக்கிஷம் தனக்கு முன்னால் இருந்தும் கூட அங்கே எடுத்துக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக தெரியுது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நம்ம அநேக நேரம் அந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை நம்ம அறியாதிருக்க காரணம் என்ன? வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுக்குரிய ஆவியை அன்றி, தேவனுடைய ஆவி அன்றி தேவனுக்குரியவைகளை நாம் அறிய முடியாது. தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம ஏன் அறிந்து கொள்ள முடியலை? தேவனுடைய ஆவி இல்லை. அவரை துக்கப்படுத்திட்டோம், அவரை அனுப்பிச்சு வச்சிட்டோம். துக்கப்படுத்தி அவரை அனுப்பிச்சிட்டோம். சிம்சோன், பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு எடுபட்டு போனதை அவன் அறியாதிருந்தான். அவன் துக்கப்படுத்திட்டான். உபச்சார பாவங்களில் தேவ ஆவியானவர் துக்கப்படுத்தினான். அவர் போயிட்டார். வேதம் சொல்லு, அவன் பலட்சியமானான், சாதாரணமாயிட்டான், சாதாரணத்துக்கும் கீழே போயிட்டான். தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியவைகளை ஒரு நாள் அறிய முடியாது. அப்போ அந்த தேவனுடைய ஆவி இருந்தால் தான் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகம் நமக்கு வைத்திருக்கிற பொக்கிஷங்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். தேவனுடைய ஆவி. அந்த இளையகுமாரனை பாருங்க, அவன் தூர தேசத்துக்கு போயிட்டான். அவன் போன இடத்துல பஞ்சம் வந்தது. அவன் நினச்சிருக்கலாம், ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது? பஞ்சம் அவனுக்கு மாறு வேஷத்தில் வந்த ஆசீர்வாதம். அதனால தான் தகப்பனிட்ட வந்தான். அதனால தான் ஆண்டவர் எடுத்த அந்த தகப்பனிடத்தில் அவன் நெருக்கமானான். மீண்டும் தகப்பனுடைய அன்புக்கு வந்துட்டான். அதே போல் யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்கள் கொல்ல பார்த்தார்கள், பகைத்தார்கள். அப்போ யோசேப்பினுடைய அந்த சகோதர வெறுப்பு மாறு வேடத்தில் வந்த ஆசீர்வாதம். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இதை அனுமதித்தால் இவன் இங்கே வருவான், இந்த இடத்தை இவனுக்கு கொடுக்கலாம். அப்போ தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். அப்போ தேவனால் நடத்தப்படாதவர்கள் சின்ன சோறு வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் சோர்ந்து போய் விடுகிறார்கள். பிரச்சனையை கண்டு
பின்வாங்கி போய் விடுகிறார்கள். இல்லை இல்லை, கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை நடத்துவார். இன்றைக்கி அநேக நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறதான சில போராட்டங்கள், நீங்கள் இப்படி பாருங்கள், அது மாறு வேடத்தில் வந்த ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை அனுமதிப்பாரானால் அது நமக்கு நன்மையாகவே இருக்கும் என்று விசுவாசியுங்கள். நமக்கு தீங்கு செய்கிற தேவன் அல்ல. பிரச்சனை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். பிரச்சனை தான் நம்மை நல்ல மனிதனாய் உருவாக்க முடியும். சிப்பிக்குள்ள முத்து எடுக்கிறோம். அந்த முத்து எப்படி உருவாகிறது? அந்த சிப்பியானது கடலின் ஆழத்தில் இருக்கிற கால்சியம் கார்பரேட் என்று சொல்லக்கூடியதான ஒரு உணவு, ஒரு வகையான உணவை அது உட்கொள்றதுனால அதுக்கு ஒரு அலர்ஜி, ஒவ்வாமை ஏற்படுகிறதா. அந்த ஒவ்வாவின் மொத்தமாக நாக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு சுரபை அந்த சரீரத்தில் அதுக்கு சுரக்க ஆரம்பிக்குது. அந்த சுரபை சுரக்கிறதுனால அந்த அலர்ஜி, அந்த அரிப்புத்தன்மை அதுக்கு உண்டாகி அந்த சுரபி சுரக்குது பாருங்க. அந்த அரிப்புத்தன்மையினால அந்த சுரபி தான் முத்தாய் மாறுகிறது. அப்போ அந்த சுரபி எதனால் சுரக்கிறது என்றால் அந்த சிப்பிக்கு ஏற்படுகிற உறுத்தல் அந்த அரிப்புனால அதுக்குள்ளாக ஒரு திரவம் சுரக்கிறது, அது முத்தாய் மாறுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு சில அரிப்பை ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம். அது வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், அல்லது போராட்டமாக இருக்கலாம். உன்னை சரிப்படுத்துவதற்காக, உன்னை முத்தாய் மாற்றுவதற்காக. நான் சோதிக்கப்பட்டது நல்லது, அதனாலே நான் சுத்த பொன்னாய் மாறினேன் என்று பக்தன் சொல்லுகிறானே. சோதனை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். தேவனுடைய ஆவி இருந்தால்தான் தேவனுக்குரியவைகளை நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது அவர் என்ன எழுதுகிறார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு என்ன செய்யணும், என்ன இப்படி ஜெபிக்கணும் தெரியாது. நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார், நமக்காக அவர் உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர். அவரை நம்ம விட்டுடக்கூடாது, அவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நாம் யோசிப்போம். இந்த உண்மையான இந்த பெந்தைகோஸ்து திருநாள் என்பது ஒரு சபை அல்ல. பெந்தைகோஸ்து என்பது ஒரு சபை அல்ல. சிலருக்கு ஒரு ஆவிக்குரிய பெருமை இருக்கணும், ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், நான் ஒரு பெரிய பெந்தைகோஸ்து சபைக்கு போகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெந்தைகோஸ்து என்பது ஒரு ஸ்தாபனம் அல்ல, பெந்தைகோஸ்து என்பது ஒரு சபை அல்ல. பெந்தைகோஸ்து என்பது ஒரு அனுபவம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் பின்மாறினால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு மனிதனும் பெந்தைகோஸ்து அனுபவம் உள்ளவன். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம எப்படி ஆண்டவர் துக்கப்படுத்துறோம் தெரியுமா? டிஎல் மூடி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை புத்தகத்தில் வாசித்தேன். ஒரு நாள் ஊழியத்தை முடித்து இரவு தாமதமாக வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார் காரில். அவர் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆவியானவர் அவரோடு பேச ஆரம்பித்தார். அவர் வருகிற வழியில் ஒரு கிளப் இருந்தது, கேளிக்கை ஒரு விடுதி. அந்த கிளப்புக்குள்ளாக போகும்படி ஆண்டவர் அவருக்கு சொன்னார். அப்பொழுது டிஎல் மோடி அவர்கள் சொன்னாராம், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் ஒரு ஊழியக்காரன், இந்த கிளப்புக்குள்ளே நான் போனால் என் சாட்சி கெட்டுடாதா? நான் இதுக்குள்ளே போகிறதுக்கு தகுதி தானா? ஆண்டவர் சொன்ன போ. ஆண்டவர் தெளிவாக அவருக்கு நடத்தினதுனால அவர் காரை நிறுத்திட்டு உள்ளே போனார். உள்ளே போகும்பொழுது உள்ளே ஒரே ஆட்டம் பாட்டம் குடி கொண்டாட்டம், ஆணும் பெண்களும் குதித்து ஆடிக்கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை. அப்பொழுது அந்த ஒரு மேடையில் ஆடிக்கொண்டிருக்கிற வாலிப பெண்ணை இந்த டிஎல் மூடி அவர்கள் பார்த்தார்கள். ஆண்டவர் சொன்னார், அந்த பெண்ணுக்கு சுவிசேஷத்தை சொல். நேர கிட்ட போனார். அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், இயேசுனை நேசிக்கிறார்,
ஒரே மியூசிக்கும் பாடலும் ஆடலும் அந்த கலர் லைட்டு எல்லாம் இருந்தனால அவளுக்கு அது மண்டையில் ஏறலை. இன்னொன்று அந்த மேடையில் ஆடுற ஒரு சூழல் இருந்தபடினால டிஎல் மூடி எழுத்தில் அந்த வாலிப பெண் சொன்னால் தன்னுடைய விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்து, நீங்கள் எங்கிட்ட என்ன சொல்ல விரும்பினாலும் எனக்கு நாளைக்கு வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்து அனுப்பினார். இவர் மறுநாள் காலையில் போனார், அவருடைய வீட்டுக்கு போனார். வரவேற்பு அறையில் அவர் உட்கார வைக்கப்பட்டார். வாலிப பெண் சொன்னால், சொல்லுங்கள், இப்பொழுது சொல்லுங்கள், நேற்று என்ன சொல்ல வந்தீங்க? டிஎல் மூடி வந்த உடனே அவருக்கு காஃபி கொடுக்கப்பட்டது. நாற்காலியில் உட்கார வைக்கப்பட்டார். சொல்லுங்கள். அவர் சொன்னாரா, இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த பெண் சொன்னாலாம், எனக்கு வாலிப வயது, இப்பொழுதுதான் நான் சம்பாதிக்க முடியும், என்னுடைய தொழில், நான் பல சூழ்நிலைகளை கடந்து வருகிறேன், இவைகளெல்லாம் விட்டு நான் வர முடியாது. நான் ஒருவேளை வயதானதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழியட்டும், கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது டிஎல் மூடி அவர்கள் காஃபி குடிச்சிட்டே இருக்கும் பொழுது அந்த பாதி காஃபியை, ஏம்மா நீ குடிக்கலையாம்மா காஃபி, இந்தம்மா காஃபி குடி. உடனே அந்த வாலிப பெண்ணுக்கு கோபம் வந்துருச்சு. என்னென்னா, நீ குடித்த எச்சில் காப்பியை எப்படி என்கிட்ட கொடுக்கலாம்? கோபமாக எழும்பினார். அப்போ டிஎல் மூடி சொன்னாராம், நான் குடித்த எச்சில் காப்பியை உன்னால் குடிக்க முடியலையே, அதே போல் நீ வாழ்ந்து ஆசை காரியங்களெல்லாம் அனுபவித்து கடைசியாக என் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறியே, யாருக்கு வேண்டும் உன் எச்சில் வாழ்க்கை? இன்னைக்கு அநேக நேரம் அந்த பெண்ணை போல தான் ஒரு எச்சில் வாழ்க்கையை தான் ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறோம். ஒரு எச்சில் அனுபவத்தை தான் ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறோம். ஒரு எச்சில் ஊழியத்தை தான் ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறோம். ஒரு எச்சில் காணிக்கையை தான் ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறோம். தன்னையே அர்ப்பணிக்கிற அந்த இருதயம் வெகுவாய் மக்கள் மத்தியில் குறைந்திருக்கிறது. சபைக்கு வருவதற்கு என்ன ஒரு ஆதாயம்? எனக்கு நன்மை நடக்குமா? காணிக்கை கொடுத்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா? கர்த்தரை ஆராதித்தால் நான் பாதுகாக்கப்படுவேனா என்கிற எண்ணத்தில் தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இது ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம். மாறாக நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அவர் ஆராதனைக்குரியவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்ன அந்த தேவாதி தேவனை நான் ஆராதிக்கிறேன். வாழ்விலும் சரி ஆராதிப்பேன், தாழ்விலும் சரி நான் ஆராதிப்பேன், துக்கத்திலும் சரி நான் ஆராதிப்பேன், கொடுத்தாலும் ஆராதிப்பேன், எடுத்தாலும் ஆராதிப்பேன் என்கிற அந்த யோபினுடைய இருதயம் எத்தனை தேவ பிள்ளைகள் இருக்கு, எத்தனை தேவ பிள்ளைகள் இருக்கிறது. இன்னைக்கு அநேக நேரம் ஒரு சுயநல வாழ்க்கையை தான் வாழ்கிறோம். ஒரு சுயநல வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு எச்சில் ஆராதனை ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். இப்படி சொல்வதற்காக நான் வருத்தப்படுகிறேன், நான் கூச்சப்படுகிறேன். ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருக்கு எச்சில் வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறீர்கள்? எச்சில் வாழ்க்கை அல்ல, உன்னையே அர்ப்பணிக்க, தன்னையே அர்ப்பணிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அவர் அப்பழுக்கற்றவர். தன்னையே உனக்கு ஜீவ பலியாய் கொடுத்தாரே, ஜீவ பலியாய் கொடுத்தாரே. உன் பொன்னை விட, உன் பொருளை விட, உன்னுடைய மற்ற எல்லா காரியத்தை விட நீதான் ஆண்டவருக்கு தேவை, நீதான் ஆண்டவருக்கு தேவை. இந்த ஒரு வாழ்க்கை, அதுவும் எப்படி போகும், என்னைக்கு போகும் அப்படிலாம் சொல்ல முடியல. இன்னைக்கு இந்த பெருந்தொற்றினாலே இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் 2 நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க பிரதர், இன்னைக்கு மறிச்சிட்டாங்க. போன வாரத்தில் தபேலா வாசிக்கிற அபிஷேக்ங்கிறதான அந்த சகோதரர், அவர் மரித்து போனார். வாலிப வயது, வாலிப வயது, 2 நாட்கள் கூட ஆகலை, அவருடைய தகப்பன் மரித்து போனார். வாலிப வயதும் மரிக்கிறார்கள், வயோதிபர்களும் மரிக்கிறார்கள், பிள்ளைகளும் கூட மரிக்கிறார்கள். வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல. ஆகையால் வாழ்கிற இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாமல் நாம் வாழ்வோமா? அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலனடைய செய்வார். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் நம்மேல் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நம்மேல் இறங்கட்டும். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுக்கலாமா? மனம் திரும்பாவிட்டால் அவர் எப்படி நம்ம இடத்தில் வர முடியும்? நம்ம விட்டு தூர போயிருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோமா? கண்களை மூடலாம். பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் எத்தனையோ முறை துக்கப்படுத்தினது உண்மை ஐயா. எங்களுடைய வாயின் வார்த்தையினாலே
எங்களுடைய சிந்தனையினால், எங்கள் செயல்களினாலே, எங்களுடைய நிர்விசாரங்களினாலே, எங்களுடைய குணாதிசயங்களினால உம்மை நாங்கள் காயப்படுத்தி துக்கப்படுத்தி உம்மை நாங்கள் அனுப்பிவிட்டோமே. ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை, நீர் இல்லாத வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கை, நீர் இல்லாத வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கை என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஐயா. இந்த நேரத்தில் மனம் திரும்புகிறோம். கசப்பு யார் மேலா இருக்குமானா நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே, அவங்கள மன்னிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெருமைகளை தூக்கி எறிகிறோம். எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கடின இருதயத்திலிருந்து வெளியே வருகிறோம். தேவையற்ற சிறையிருப்பிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுதலை ஆக்குவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் வாரும், எங்களுக்குள்ளே வாரும், பலனடைய செய்வீராக. இதை கேட்கிற எங்களோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆவியில அக்கினியாய் மாற்றும், ஆவிலே அக்கினியாய் மாற்றும், ஆவிலே அக்கினியாய் மாற்றும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய கிரியை ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இறங்குவதாக, ஒவ்வொரு சரீரத்தில் இறங்குவதாக. ஆண்டவரே, அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகம் பெற்றுக்கொள்வார்களாக. பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை நேசிக்க, பரிசுத்த ஆவியானுடைய கரத்தை பிடித்து நடக்க எங்களை பழக்குவிக்குவீர், எங்களை பக்குவப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களோடு ஜெபத்தில் இருக்கிற சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தையும் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதியும். இந்த பெருந்தொற்றிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை முற்றிலுமாய் விலக்கி வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்புற இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.